ஸோ நேத்து டேல் ஸ்டெய்னோட பிறந்தநாள். ஹேப்பி பர்த்டே டேல் கன்ஸ்டெய்ன். என்ன மாரி ஒரு பவுலர் டேல் ஸ்டெய்ன்லாம். இன்ஜெக்டட் இன் மை வெயின்ஸ் அப்படியே துடிக்குது. 439 டெஸ்ட் விக்கெட்ஸ் அட் அன் ஆவரேஜ் ஆஃப் 22.95. 196 ஓடிஐ விக்கெட்ஸ் அட் அன் ஆவரேஜ் ஆஃப் 25.95. டோட்டலா 699 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. சும்மா மத்த பவுலர்ஸ் மாரி 10ல ஒரு பவுலர் இல்ல. 2343 டேஸ் நம்பர் 1 டெஸ்ட் பவுலரா இருந்திருக்காரு. அன்பிரேக்கபிள் அச்சீவ்மென்ட். மிச்சல் ஸ்டார்க், ஜஸ்பிரீத் பும்ரான்னு சொல்றப்ப நான் தான் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் தான் டேல் ஸ்டெய்ன். டேல் கன்ஸ்டெய்ன். அந்த ரன் அப்பா இருக்கட்டும், அந்த ஆக்ஷனா இருக்கட்டும், சீம் பிரசன்டேஷனா இருக்கட்டும், ரிலீஸ் பாயிண்ட்டா இருக்கட்டும், விக்கெட் எடுத்துட்டு அந்த செலிப்ரேஷன் அப்படியே நரம்பெல்லாம் துடிக்கும். அது டேல் ஸ்டெய்னால மட்டும் தான் பண்ண முடியும். இப்ப வரைக்கும் அந்த செலிப்ரேஷன் அண்ட் அக்ரஷனுக்கு தனி ஃபேன் பேஸ் உண்டு. ஆஸ்திரேலியாவலாம் ராட்டில் பண்ணியிருக்காரு. டெஸ்ட் கிரிக்கெட்ல இயர்லி டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிருக்காரு. ரொம்ப ஹேப்பி. ஆனா ஐசிசி ட்ராஃபின்னு வரப்போ அவரால எதுவும் ஜெயிக்க முடியலங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம். எஸ்பெஷலி 2015 வேர்ல்ட் கப்ல அந்த ஃபைனல்ல ஒரு டிஃபெண்ட் பண்ண முடியாது எனக்கு ரொம்ப வருத்தம். அதுக்கு முன்னாடி 2014 T20 வேர்ல்ட் கப்ல 1 ஓவர் 7 to win டிஃபெண்ட் பண்ணுவாரு. ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ பவுலர்ஸ் ஹூ கேன் டூ இட். வேற மாரி பவுலிங் போடுவார் லாஸ்ட் ஓவர்ல. அதுவும் பண்ணிட்டு அந்த ஸ்டெம்ப் அடிச்சு ஒரு செலிப்ரேஷன் பண்ணுவார் பாருங்க. அப்படியே புல்லரிக்கும். இந்தியால ஒன் ஆஃப் த மோஸ்ட் லவ்ட் ஓவர்சீஸ் கிரிக்கெட்டர்ஸ் டேல் ஸ்டெய்னுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸ் உண்டு. ராம ஆண்டாலும் சரி, ராவண ஆண்டாலும் சரி, டேல் ஸ்டெய்ன் ஃபேன்ஸுக்கு கவலையே கிடையாது. ஸோ உங்களுக்கு டேல் ஸ்டெய்ன் புடிக்கும்னா மறக்காம இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே டேல் ஸ்டெய்ன் புடிச்ச உங்க ஃபிரெண்டுக்கு மறக்காம இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.